ஒரு 4 டெரரிஸ்ட்டோ ஒரு 5 டெரரிஸ்ட்டோ சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் சரி எந்த ஒரு கண்ட்ரியும் சரி ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா நான் ஏன் இஸ்லாமியர் நண்பர்கள் சொல்ல, ஏன் ஹிந்து சகோதரர்களை காப்பாற்றின அதெல்லாம் ஏன் நான் பதிவு பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, டிப்ளமேட்டிக்காக இருந்து இது எப்படி சால்வ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் பெரியவங்களாம் அந்த காலத்தில் எல்லாமே பொறுமையாக தான் கொண்டு போனாங்க. பட் ஒவ்வொரு தடவையும் பொறுமையாக போகும்போது பெஹல்காமில் கிட்டத்தட்ட 29 பேர் இறந்துருக்காங்க. நம்மளோட இந்தியன்ஸ் வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. சேஃப்னு நம்பி போயிருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போயிருக்காங்க. சில பேர் அந்த டைமில் கொஞ்சம் 5 நிமிஷம் நான் சாப்பிட்டு வரேன், தூங்கிட்டு வரேன், எழுந்து வரேன், டாய்லெட் போகிறேன்னு சொன்னவங்க தப்பிச்சிட்டு இருக்காங்க. வந்தவங்க எல்லோரும் சுட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியூஸ் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த மதம்னு கேட்டு சுட்டாங்க, இது கேட்டாங்க. எதுவுமே அதெல்லாம் இன்னும் ப்ரூவ் ஆகலைங்க. சரி, இந்த நேரத்தில் நாம் இதை மதமாக பார்க்குறத விட்டுட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் திருப்பி டெரரிசம் ஒரு அலாரம் வருது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அளிக்குது. ஏன் இது அன்எக்ஸ்பெக்டட் டைமில் வருது? எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபுல் பாதுகாப்புலாம் வைக்கும் போது வர மாட்டுது, பாதுகாப்புலாம் தகர்த்தோன்னு வருது. அப்போ ஏன் பாதுகாப்பை தகர்க்கிறாங்க? ஏன் இந்த சேஃப்டி அங்கே மெச்சோர்டாக இல்லை? ஏன் ஸ்ட்ராங்கான ஒரு சேஃப்டி நம்ம கொடுக்கல? அப்படின்ற எத்தனையோ கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே தோணுது. இது எல்லாத்துக்கும் பதில் என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். ஒரு 4 டெரரிஸ்ட்டோ ஒரு 5 டெரரிஸ்ட்டோ சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் சரி எந்த ஒரு கண்ட்ரியும் சரி ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம மேலே அட்டாக் நடக்கும்போது நம்மளோட யூனிட்டி இன்னும் அதிகமாகுது. வேரியஸ் லீடர்ஸ் போயிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் காதில் பட்டுச்சு. அங்கே இருக்கிற ஒரு தம்பி, அவர் டெரரிஸ்ட் கிட்ட ஃபைட் பண்ணி தன்னோட உயிரை இழந்திருக்காரு. அத்தனை பேரையும் காப்பாற்றி வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கிற, பத்திரமா காப்பாற்றிட்டு இருக்கிற அங்கே இருக்கிற லோக்கல் நண்பர்கள், அவங்க எல்லாருக்கும் என்னோட ஹேட்ஸ் ஆஃப். நான் ஏன் இஸ்லாமியர் நண்பர்கள் சொல்ல, ஏன் ஹிந்து சகோதரர்களை காப்பாற்றின அதெல்லாம் ஏன் நான் பதிவு பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்னமும் நம்ம இந்த மதத்தை வச்சு நம்ம பண்ண வேணாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி யாரோ அட்டாக் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற மற்ற இந்தியன்ஸ் அவரை சேவ் பண்ணாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே தான் நான் இப்பயும் சொல்கிறேன். அங்கே இருக்கிற மற்ற இந்தியன்ஸ் சேவ் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றி இன்றைக்கி அவங்க இடத்துல சாப்பாடு கொடுத்து, பஸ் ஏற்றி விட்டு, ட்ரெயின் ஏற்றி விட்டு, ஃப்ளைட் ஏற்றி விட்டு ஒரு பெரிய ஒரு சேஃப்கார்டு வேலையை அங்கே பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் தோஸ் பீப்புள். சரி, இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நிமிஷத்துலேருந்து இதை பொலிட்டிக்கலாக மாற்றாத, இதை ஒரு பாலிட்டிக்ஸ் இதில் இன்வால்வ் பண்ணாத, அந்த ஃபேமிலிஸ்க்கு ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி அந்த தீவிரவாதிகளை தண்டிக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இன்னொரு தடவை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எதுவும் நடக்காது இருக்கணும் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு இந்த ட்ராவலை எல்லாருமே அங்கே வராத மாதிரி பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2. 3வது, ஒரு வார்னு வந்துச்சு அப்படின்னா அதில் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது. நம்ம ஜாலியாக ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் ஒரு ஏசி போட்டுட்டு ஒரு ரூமில் ஓ வார் சூப்பர், ஓ அட்டாக் சூப்பர், ஓ நம்ம பதிலடி கொடுக்கணும். அதெல்லாம் நான் இப்போயே சொல்கிறேன். ஆரம்பத்தில் இன்னைய வரைக்கும் நம்ம டிப்ளமேட்டிக்காக இருந்ததால் மட்டும்தான் இவ்வளோ நாள் இந்தியாவால் வளர்ந்து முடிஞ்சுது. டிப்ளமேட்டிக்ன்றது ஒரு கோழத்தனம் சத்தியமாக இல்லை. டிப்ளமேட்டிக்ன்றது புத்திசாலித்தனம். நம்ம ஒருத்தர் அடிக்கும் போது அவங்களும் நம்மளை அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது உங்களோட வளர்ச்சியும் குறைப்படும். நீங்கள் எங்கேயோ வளர்ந்து நிற்கிறீங்க, பெரிய இடத்துல நிற்கிறீங்க. அவங்க வளரவே இல்லை, பெருசாக போவே இல்லை. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பல மோசமான சூழலில் அவங்களோட எக்கனாமிக் கிரைசஸ் இருக்குது. உலக நாடுகள் ஃபுல்லாக கடன் வாங்கியிருக்காங்க. சைனா கிட்ட கடன் வாங்கியிருக்கு. இன்னும் பல நாடுகள் கிட்ட கடனை வாங்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. இன்னமும் இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது பாகிஸ்தான் நிறைய இடத்துல. அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி தான். இந்த நேரத்தில் அங்கே போயிட்டு நீங்கள் சண்டை போடும்போது அது ஒரு தனி நபரோட முடிவு. அவங்களுக்கு ஈஸி வார். எஸ், நியூஸ் படிச்சிருப்பீங்க, நம்மளோட இண்டஸ்ட்ரி கேன்சல் பண்ணியிருக்காங்க. நம்ம தண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்திருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கிற 48 மணி நேரம் கடுவு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எல்லாரையும் அங்கே போக சொல்லியிருக்காங்க. அங்கங்கே கலவரம் வெடிக்குது. பாகிஸ்தானில் இருக்கிற இந்திய தூதரக ஆஃபீஸ் அங்கே முடக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற தூதரக ஆஃபீஸில் இங்கே ஸ்வீட்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அந்த அவரை கொஷின் மேலே கொஷின் கேட்குறாங்க.
நம்ம எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப பார்த்து முடிவு எடுக்கணும். முக்கியமாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஐம் ஷுர் இதை வந்து ரொம்ப தெளிவாக பொறுமையாக ஒரு முடிவு எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து நம்மளை சலசலப்பாக்கணும், நம்மளை குழப்பத்தில் போடணும், நம்ம திங்க் பண்ணணும். எங்கே எப்போ நடக்குது நல்லா பாருங்கள். துணை ஜனாதிபதி அமெரிக்கா இங்கே விசிட் பண்ணுற டைம், அங்கே சவுதி அரேபியாவில் இருக்காங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர். இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் பீகாரில் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஒரு பரபரப்பான டைமை நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளோட மரியாதை, ஒட்டுமொத்த மரியாதை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆப்போசிட் கண்ட்ரி இதை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் போய் குட்டி குழந்தைங்கிட்ட போய் நம்ம எதுக்கு போய் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எதுக்குடா குட்டி பசங்க கூட நமக்கு வேலைன்னு. நம்மளோட நோக்கம் பெருசாக வைப்போம், பெரிய சிந்தனைகளை வைப்போம். நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது இந்தியாவில், மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கும். நிறைய இடத்துல நம்மளோட க்ரோத்தை நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் போகும்போது எஸ் வி ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். நமக்கு இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷனும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குலாம் சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி எஸ் வி ஆர் பெட்டர் தென் எனி அதர் கண்ட்ரி நியர்பை. ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷில் இருக்கிற அவங்களோட பிரைம் மினிஸ்டர் அம்மாவை நாடு கடத்தி இந்தியாவில் தான் அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி, இப்போ கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரில, சைனா வந்து பங்களாதேஷ் கூட இணைஞ்சு இப்போது அங்கே வந்து ஒரு ஏர்ஃபீல்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு பெரிய த்ரெட் அது இருக்க போகுது. ஸோ பங்களாதேஷ்லேருந்து ஈஸியாக நம்ம மேலே லான்ச் பண்ணலாம் வாரை. இப்போ இந்த பாகிஸ்தானோட இந்த இஷ்யூ ஓகே. இப்போது இது இல்லாத நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து இந்தியாவை வந்து அச்சுறுத்துகிற பொருள் மட்டும் இல்லை, இது வந்து நம்மளோட ஒற்றுமையை கலைக்கிற விஷயம், நமக்குள்ளே கலவரம் வெடிக்கிற விஷயம். அதுவும் என்ன கலவரம் நடக்குது அப்படின்னா இந்த ஹிந்து முஸ்லீம் கலவரம். எனக்கு நான் இப்பயும் சொல்கிறேன், இன்னும் எத்தனை வருஷம் நமக்கு இந்த உலகத்துக்கு தேவைப்படும்? ஹிந்துவும் முஸ்லீமும் இங்கே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்றது இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் புரியாது போல இருக்குது யாருக்குமே. நம்ம எல்லாருமே வந்து ஜெனட்டிக்காக நம்ம எல்லாருமே ஒரு ஒற்றுமைக்குள்ளே இருக்கிறோம். இது வந்து நான் இப்பயும் சொல்கிறேன், இங்கேருந்து இந்தியாவோட அழகே வந்து நம்ம எல்லாரையும் மதிக்கிறோம். ஏமாறத்துக்கு நம்ம யாரும் தயாராக இல்லை, மதிக்கிறோம். தப்பு பண்ணால் அது யார் தப்பு பண்ணாலும், அது கிறிஸ்டியனும் சரி, ஹிந்துவும் சரி, முஸ்லீமும் சரி, யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஸோ லெட் அஸ் நாட் பிரிங் ரிலிஜன் இன்சைட் திஸ் வார் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒட்டுமொத்த மனிதர்களும் நம்ம வந்து இந்த ரிலிஜனெல்லாம் தாண்டி யாருக்குள்ளேயும் நம்ம வந்து ஒரு பகையை உருவாக்க வேணாம். எல்லாரு மேலே அன்பு செலுத்துவோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஈஸியாக ஆகிடுச்சுங்க ஒரு 2 நண்பர்களோட சண்டை மூட்டி விடுறது. இவங்க சொல்லாத விஷயத்தெல்லாம் சொன்ன மாதிரி போய் அவர்கிட்ட சொன்னால் அவர் நம்பிடுறாரு. இவ்வளோ நாள் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னே தெரில. அவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவர் இப்படி சொல்லிட்டார், நம்ம உடனே நம்பிடுறோம். நமக்கு அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு தெரில. இந்த ஒற்றுமை இல்லை அப்படின்னா 3வது மனுஷன் வந்து நம்ம வாழ்க்கையில் விளாட்டு போயிடுவோம்ப்பா. நான் இப்பயும் சொல்கிறேன், ஓப்பனாகவே நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரணும், நம்ம எல்லோரும் ஒன்றா பயணிக்கணும், ஒட்டுமொத்த உலகமே ஒன்றா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதான் அது சாத்தியம் இல்லைன்னு தோணுது. எல்லா நாட்டிலையும் ஏதோ ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. சரி, இஃப் வார் கம்ஸ் ஆட் அப்போ சண்டை வந்தால் என்ன ஆகும்? பாகிஸ்தானுக்கு அவங்க அழியட்டும், அழியாத இருக்கட்டும், அது வேறு, அதுவும் ஒரு உயிர் தான். ஆனால் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற நமக்கு டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம மக்களோட நிம்மதி போகும், நம்ம ஆளுங்களோட வர்த்தகம் குறையும், நம்ம பீப்புளோட அன்றாட வாழ்க்கை தடைப்படும், ஸ்லோவாகுன்றது நான் நினைக்கிறேன். அண்ட் அதே சமயம் டிப்ளமேட்டிக்காக இருந்து இது எப்படி சால்வ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் பெரியவங்களாம் அந்த காலத்தில் வந்து எல்லாமே பொறுமையாக தான் கொண்டு போனாங்க. பட் ஒவ்வொரு தடவையும் பொறுமையாக போகும்போது நமக்கு தான் அடி உழுதுன்றது தான் எல்லாரோட இங்கே இருக்கிற குற்றம். பெரியவங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, அன்போட ஒரு பெரிய ஆயுதம் இல்லை. நிச்சயமாக அன்பால் எதை வேணாலும் சமாளிக்க முடியும். நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ.